சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் மேல எப்படி டாக்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ உங்க புக்ல வந்து இதுல இருக்கிற சில இதெல்லாம் இல்ல. ஸோ அதனால நான் வந்து இந்த 112A சர்ச் சார்ஜ்லாம் அதுல இல்ல. ஸோ அதனால அந்த சர்ச் சார்ஜ்லாம் விட்டுட்டு டைரக்டா டாக்ஸ் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். Tax on short-term capital gain, transfer of certain asset on which security transaction has been charged. ஆல்ரெடி எஸ்டிடி பிடிச்சிருக்காங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ் பிடிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ் இஸ் நத்திங். இப்போ ஷேர்ஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க அண்டர் 1111A கீழே. ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸ் ஏதாவது வாங்கி விற்கிறீங்க, கீழே இருக்கு கண்டிஷன் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. ஸோ ஆஸ் பர் தட் கண்டிஷன் நீங்க அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அதை நீங்க மறுபடியும் ஃபர்தரா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. வாங்கும் போதே எஸ்டிடி பே பண்ணி வாங்குவோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணி தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் அது ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அது ஷார்ட் டேர்மா இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னா short-term capital gain in certain cases shall be taxed at 15% plus surcharge if applicable plus health and education cess. So short-term capital gain க்கு 15%. ஓகேவா? applicable to all assessee. Condition என்ன satisfy பண்ணணுமா? Nature of the asset. A short-term capital asset being an equity shares. Okay? Equity shares in a company or unit of an equity oriented fund or unit of an business trust. So this is all your securities. Okay? Equity shares in a company or unit of an equity oriented fund or unit of a business trust. Okay? காமனா ஷேர் தான் சொல்றான். இதுக்கு நீங்க எஸ்டிடி பே பண்ணிருக்கீங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் பே பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் இதை ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அண்ட் தென் இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாகவும் இருக்கு அப்படின்னா 15%. ஓகேவா? டைரக்ட்லி டாக்ஸபிள். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னா என்ன சொல்லு? Such transaction is chargeable to security transaction tax in case of individual HUF, AOP, BOI. இவனுக்கு 4 பேருக்கு தான் அப்ளிகபிள். நீங்க 4 போட்டிருக்கேன். அண்ட் அதர் ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்ல 4 வந்து தப்பா வந்திருக்கு. அதர் ஆர்டிஃபிஷியல் பர்சன் such charge on income covered under 1111A, 112A cannot exceed 15% in nutshell applicable surcharge RS under. Okay. So ஓவராலா ஆஸ் பர் கேபிட்டல் கெயின் படி சர்ச்சார்ஜ் வந்து நம்ம ரெஜிம்ல பார்க்கும்போது ஸ்லாப் ரேட்ஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35% வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழ் 27% வரைக்கும் பார்த்தோம். பட் இன் கேஸ் ஆஃப் அண்டர் கேபிட்டல் கெயின் 15% தாண்டாது. மறுபடியும் வந்ததே வந்திருக்கா? 15% தாண்டாது நக்ஷல்ல. இது தப்பா இருக்கு இங்க. பட் இது உங்க புக்ல இல்ல. சர்ச்சார்ஜ் பத்தி அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா 15% இன் நட்ஷெல் கெனாட் எக்ஸிட். அதாவது 11A-க்கும் 1112A சாரி 1111A-க்கும் 1112A-க்கும் 15% தாண்டாது சர்ச்சார்ஜ். ஓகே, இது ஒரு பாயிண்டா வேணா எழுதி வச்சுக்கோங்க. 1111A and 1112A surcharge cannot exceed 15%. 15% தான் டாப். ஓகேவா? நம்ம 35%, 27% படிச்சோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இங்க அப்ளிகபிள் ஆகாது ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சர்ச்சார்ஜுக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் எழுதிக்கோங்க. இது வந்து சர்ச்சார்ஜா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் வந்து 15%. அது ஒரு பக்கம். ஓகேவா? சர்ச்சார்ஜ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். மோர் தென் 2 crores 15% டாப்பா. ஓகே, ஏன் 37 இருக்கு? 37 பதில் என்ன வரணும்? ஓஹோ, இப்படி இருக்கு. டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூட் 11A, 1112A எக்ஸீட் 5 crore. அதாவது 1111A-வும் 1112A-வும் இல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ 37%. இன்கேஸ் அப்போ இருக்கு அப்படின்னா 15 தான் இருக்கும் பாருங்க. டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் அண்டர் செக்ஷன் 1111A and 1112A exceed 1 crore but not exceed 2 crore. அப்போ 15%. டோட்டல் இன்கம் இங்க எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சர்ச்சார்ஜ் வந்து ஆக்சுவல் சர்ச்சார்ஜ் தான். அதாவது 1111A and 1112A இன்க்ளூடிங்கா, இன்க்ளூடிங் இந்த டோட்டல் இன்கமா, தென்
surcharge, then surcharge equal to 15%. Okay, 111A and 112A excluding excluding in the total income, then surcharge equal to as usual. ஓகே, இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து சர்ச்சார்ஜ் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. பட் இது உங்க புக்ல எங்கேயுமே அப்பியர் ஆகல. ஓகே, ஸோ வேற என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம்? செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸ் பாயிண்ட். Where the total income as reduced by such short-term capital gain is below exempted ceiling limit, then the tax on total income as reduced by such short-term capital gain in below exempted ceiling, then tax on such short-term capital gain shall be tax like அதாவது ஒரு certain அமௌண்ட்டை இதுல இருந்து எக்ஸம்ட் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறதா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ல நீங்க வந்து டாக்ஸபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த டாக்ஸ் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி you have to go to the sum, then you need to understand. நத்திங், அவன் வந்து ஒரு டிடக்ஷன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 96A இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு அந்த சீலிங் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி டாக்ஸபிள் ஆகுது, அதர் இன்கம் எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ஆன் விச் எஸ்டிடி இஸ் பெய்டு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க பிளஸ் அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லியிருக்கான் அப்படின்னா டேரக்டா இதை 15% டாக்ஸபிள் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் பார்த்த கண்டிஷன் அதுதான். அதர் இன்கம்னு கொடுத்துட்டு 2,16,000 கொடுத்துருக்கான். இந்த அதர் இன்கம் ஐஎஃப்ஓஎஸ்ஆ இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், சேலரியா இருக்கலாம், பிஜிபிபியா இருக்கலாம். கரெக்டா? ஸோ அது அதர் இன்கம் ஒரு 2,16,000. கால்குலேட் டாக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஏஜ்டு 45 இயர்ஸ். இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னும் போது அவர் இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த ஸ்லாப்ல வராரு. அப்போ அவருக்கு பிஜிபிபி வருமா அப்படின்னு கேட்டா ப்ரொஃபஷனலா இருந்தா மட்டும்தான் அவர் பிஜிபிபி வரும், அதர்வைஸ் பிஜிபிபி வராது. ஐஎஃப்ஓஎஸ் வருமா? எஸ் இண்டிவிஜுவலுக்கு வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எஸ் இண்டிவிஜுவலுக்கு வரும். சேலரி எஸ் இண்டிவிஜுவலுக்கு வரும். ஓகே, ஸோ computation of tax for the assessment year 24-25, then previous year equal to 2023-24. கரெக்டா? இப்போ பர்டிகுலர்ஸ் அதர் இன்கம், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், இன்கம் போட்டு 2,16,000, 1,30,000. கரெக்டா? எக்ஸம்ஷன் லிமிட்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம படிச்சு சொல்லியா ஒரு எக்ஸம்ஷன் லிமிட், அந்த எக்ஸம்ஷன் சீலிங் லிமிட் என்ன அப்படின்னா ஆன் விச் நோ டாக்ஸ் இஸ் சார்ஜ், தட் இஸ் 3 lakhs. ஓகே, 1 minute. ஸோ எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது 2,16,000 1,30,000 மைனஸ் பண்ணணுமா, அதர் இன்கம் டு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். அதை கால்குலேட் பண்ணுங்க. 2,30,000 minus 2,16,000, 2,16,000 minus 1,30,000, 86. ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா மிஸ்டர் எக்ஸுக்கு 45 வயசு ஆகுதா, சீலிங் லிமிட் என்னன்னு எடுங்க. ஹியர் எக்ஸம்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கானா, எக்ஸம்டட் சீலிங் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இவருக்கு சீலிங் லிமிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. அப்படி பார்த்தாலும் இதை பேஸ் பண்ணி எடுத்தான் 15% ஆஃப் such short term capital gain minus exemption ceiling minus total income excluding. ஓஹோ, தென் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நியூ டாக்ஸ் ரெஜிம் படி சீலிங் லிமிட் எவ்வளோப்பா? நியூ டாக்ஸ் ரெஜிம் படி சீலிங் லிமிட் எவ்வளோ? நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்லாப் படி சீலிங் லிமிட் 4 lakhs ஆனா 3 lakhs பா. 3 இப்போ lakhs 5 lakh அது
3 lakh to 6 இப்போ வந்திருக்க நியூ ரெஜிம் இல்ல. பிஃபோர் நம்ம பார்த்த நியூ ரெஜிம், அதாவது இப்போ பட்ஜெட்ல வந்த நியூ ரெஜிம் இல்ல, அதுக்கு முன்னாடி இன்டர்ம் பட்ஜெட்ல ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரெஜிம் படி வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs தானே. 3 to 3 lakhs வரைக்கும் நில்லு, அப் டு அதுக்கப்புறம் 3 to 6 lakhs வரைக்கும் 5% அப்படி பார்த்தோம் இல்லையா. ஆமா. அந்த ஸ்லாப் புரியுதா உங்களுக்கு, அது என்ன ஸ்லாப்னு? புரிஞ்சுண்ணா. ஓகே டன். இங்க இருக்கு, நான் ஸ்லாப் எடுக்கிறேன். இந்த ஸ்லாப் 3 lakhs வரைக்கும் நில்லு, 3 lakhs to 6 lakhs 5% கீழே இருக்கு. இந்த நியூ ஸ்லாப் ஓகேவா. ஸோ ஏன்னா அங்கே அசஸ்மெண்ட் 24-25 இருக்கிறதுனால, ஐ திங்க் 24-25 இருக்கிறதுனால நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்குள்ள வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ 24-25 அசஸ்மெண்ட் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் வந்து நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆக போகுது. அப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 3 lakhs. இந்த 3 lakhsல எதை மைனஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா 3 lakhs மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். எக்ஸ்க்ளூடிங் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்னா இதுதான் 2,16,000 தான். அப்போ 3 lakhs மைனஸ் 2,16,000. ஓகேவா. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 84,000 கிடைக்கும். அந்த 84,000 நீங்க வந்து என்னவா எடுத்துக்கலாம்னு சொல்றோம், எக்ஸம்ஷனா எடுத்துக்கலாம்னு சொல்றோம். ஏன் இந்த எக்ஸம்ஷன் அலோவ் பண்றோம்? ஏன்னா நீங்க ஆல்ரெடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்றீங்க, எஸ்டிடி பே பண்றீங்க, கரெக்டா. ஸோ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்றதுனால நம்மளுக்கு இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் கீழே 84,000. ஸோ அதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 46,000 வரும். ஓகே, ஆஸ் பர் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் 46,000. அந்த 46,000க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா 15% பே பண்ணணும். ஸோ 15% எடுத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து 6,900. ஸோ ரிபேட் 87A அப்ளிகபிள் ஆகும். இன்கமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 5 lakhs தாண்டல. ஸோ அதனால ரிபேட் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரிபேட்டை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நில் ஆயிடும். ஸோ ரெண்டு பக்கமும் நில்லு தான். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இங்க 2,16,000 ஆட்டோமேட்டிக்கா நில் ஆயிடும், ஏன்னா அது இதுக்குள்ளே வரல அப்படின்ட்டு நார்மல் ஸ்லாப்குள்ளே வந்து விழுகலன்னு. கவலைப்படாதீங்க, கேபிட்டல் கெயினோட ஃபுல்லா ஒரு சம் வரும்போது புரியும். அந்த கால்குலேஷன் அப்பதான் புரியும். ஓகேவா, இது ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாம்ஷன் ஏன் கொடுக்குறான், எக்ஸாம்ஷன் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சது இல்லையா? இது எக்ஸாம்ஷன், இந்த 84,000 எக்ஸாம்ஷன். ஓகேண்ணா. ஓகேவா, டன். ஸோ இப்போ வந்து படிங்க உங்க புக்ல இருக்கிறதுலாம். ஸோ ஷார்ட் ஆஃப் கேபிட்டல் 15% சர்ச்சார்ஜ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸோட அப்ளிகபிள் ஆகும் பார்த்தோம். இப்போ நோட், கன்செஷனல் ரேட் ஷால் பி applicable on short-term capital gain arised for transaction undertaken in foreign currency on a recognized stock exchange located in IFS center, even though STT is not applicable such transaction. சில certain கேசஸ்ல எஸ்டிடியே அப்ளிகபிள் ஆயிருக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல கன்செஷனல் ரேட்ல நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. ஓகேவா, ஸோ என்ன மாதிரி கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சில ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கி வித்திருக்கோம் அப்படின்னும் போது அந்த டைம்ல எஸ்டிடி நம்ம பே பண்ணிருக்க மாட்டோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் நம்ம பே பண்ண மாட்டோம். ஓகேவா, ஃபாரின் அங்க அஃப்கோர்ஸ் வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம் அப்படின்னும் போது இந்தியாவில மட்டும் தான் எஸ்டிடி அப்ளிகபிள் ஆகும். ஸோ அங்க இருந்து வாங்கும்போது அந்த மாதிரி ஷேர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல கன்செஷனல் ரேட் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்செஷனல் ரேட்னா அந்த டைம்ல என்ன ரேட் ப்ரிவைல்ல இருக்கோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து அப்போ வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சாப்டர் 6A கீழே எந்த டிடக்ஷனும் எடுக்க முடியாது ஃபார் திஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா, டிடக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடக்ஷன் எதுவும் அவைல் பண்ண முடியாது. அடுத்து தேர்ட், in case of individual or HUF being a resident, okay, where the total income has reduced by such short-term capital gains below exemption ceiling, okay, then such short-term capital gains shall be reduced by the amount by which total incomes were reduced to fall short of such exempted ceiling, and the tax on the balance of such short-term capital gain shall be computed. நத்திங். இந்த இடத்துல இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா இந்த வேலை, 84,000 போட்டு மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் அங்க சொல்லியிருக்கான். எக்ஸாம்ஷன் லிமிட் எடுத்துட்டு அதுல நீங்க மைனஸ் பண்ணி அதை நீங்க அப்படி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இன் எனி அதர் கேசஸ். இப்போ இந்த கேஸ் பார்த்தோம், எந்த கேஸ் பார்த்தோம்? 111A. என்னடா இது,
111A பார்த்தோம். கரெக்டா? 111Aக்கு எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ எனி அதர் கேசஸ்னா இந்த கேஸ் தாண்டி அதர் கேசஸ்க்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி வந்து டாக்ஸபிள் ஆகும். ஸோ இந்த கேசஸ்க்கு எப்படி டாக்ஸபிள் ஆகுதுன்னா 15% பிளஸ் எக்ஸம்ஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வேற எதனா கேஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி டாக்ஸபிள் பண்றது அப்படின்றத இங்க சொல்லியிருக்கான். இன் எனி அதர் கேசஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் டு பி டாக்ஸ்டு ஆஸ் பர் யூஷுவல் ரேட் ஆஸ் அப்ளிகபிள் டு எனி அதர் இன்கம். ஸோ வேற ஏதாவது கேசஸ்ல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு அப்படின்னா அது ஆஸ் பர் யூஷுவல் ரேட்ல வந்து என்ன ஆகுமா, எனி அதர் இன்கமுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுதோ அதே மாதிரி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஃபார் அதர் கேசஸ் இந்த கேஸ்க்கு மட்டும் தான் அப்போ அட் 15% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இங்க மட்டும் தான் டாக்ஸபிள் ஆகுது. மற்ற கேசஸ்க்குலாம் அதர் இன்கமுக்கு எப்படி எனி அதர் இன்கமுக்கு எப்படி டாக்ஸபிள் ஆகுதோ அதே மாதிரி தான் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப் டு திஸ் பாயிண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து டாக்ஸ் ஆன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இன் சர்டன் கேசஸ் 112A, விச் மீன்ஸ் இப்போ அதே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிருக்கிறதே ஷார்ட் டர்மா இருந்தா என்னன்னு பார்த்தோம். இப்போ அது அப்படியே லாங் டர்மா இருந்தா என்ன அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கான். ஓகே, அப்ளிகபிள் டு ஆல் அசசி. கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி இன்க்ளூடிங் இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஓகே டோட்டல் இன்கம் வந்து கேபிட்டல் கெயின் கூட சேர்ந்து வர இன்கமும் இருக்கணும். அடுத்த கேஸ் என்ன? அடுத்த கண்டிஷன் என்ன? The capital gain arise from the transfer of long-term capital asset being an equity share, including bonus shares in a company or unit, equity-oriented fund or unit of business trust. ஸோ ஆல்வேஸா நம்ம ஷார்ட் டேர்ம்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது அப்படியே மறுபடியும் இங்கே இன்க்ளூட் ஆகுது. போனஸ் ஷேர்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றானுங்க. ஓகேவா? ஸோ போனஸ் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் இது இன்க்ளூட் ஆகுது. நம்ம இங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா டாக்ஸ் கட்டுறதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா. ஆனா நம்ம தான் ஆல்ரெடி போனஸ் ஷேர்ஸ் பத்தி படிச்சுட்டோமேனா அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ்ல கேபிட்டல் கெயின் வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் நம்ம படிச்சோம். கரெக்டா? இப்போ போனஸ் ஷேர்ஸ்ல இப்போ இதுக்கு எஸ்டிடி கண்டிப்பா அப்ளிகபிள் ஆயிருக்கும். எஸ்டிடி அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா 20,000. இப்போ இதுல வந்து போனஸ் ஷேர்ஸ் அதுல இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அவன் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். பட் லாங் டேர்ம் கேபிட்டல் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டான். அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஸோ ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க 112A கீழே. ஓகேவா? இதுதான் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் இப்போ நான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கான்செப்டுக்கே வருது அது. டன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஹஸ் பீன் லெவிட். ஓகே, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் லெவி பண்ணிருக்கணும். கீழே கொடுத்துருக்கான் எப்படி எதுல லெவி பண்ணிருக்கோம். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் யார் பே பண்ணி ஹஸ் பீன் பெய்ட். ஈக்விட்டி ஷேரா இருக்கு அப்படின்னா எஸ்டிடி ஹஸ் பீன் பெய்ட் ஆன் அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் கேபிட்டல் அசெட். அக்வயர் பண்ணும் போதோ இல்லைன்னா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், எஸ்டிடி பே பண்ணிருக்கணும். ஒரு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். என்ன எக்ஸம்ஷன்? இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் இந்த ஃபாலோயிங் கேசஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங் எஸ்டிடி ஆன் அக்விசிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எஸ்டிடி அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டான். ஈக்விட்டி ஷேர்ஸ் பிஃபோர் 2004 முன்னாடி வாங்கியிருந்தால், அதுவும் அக்டோபர். அதுக்கப்புறம் the nature of acquisition which is notified like IPO, ESOP, which means இப்போ இந்த மாதிரி அக்விசிஷன் வந்து விஎஸ்ஓபி படி இருக்கு. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது பார்த்தோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ அது இல்லைன்னா இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் இப்போ பார்த்தோம் இல்லையா? அதாவது நீ ஒர்க் பண்ணினா நீ ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்றியா, 4வது வருஷம் நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேரை. நாங்க ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மெண்ட் பிரைஸ் வச்சிருப்போம், அதை நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். போக் சீட்ஸ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் எஸ்டிடி பே பண்ணுமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் எஸ்டிடி பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் என்னமா எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி கேசஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஏன் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்கேம் 1996 இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா ட்ரேட் மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கரமா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு அதுல எந்த ரெவன்யூ இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் ஆர் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் ஆர் யூனிட் ஆஃப் பிசினஸ் ட்ரஸ்ட் அப்படி இருக்கு அப்படின்னா எஸ்டிடி ஹஸ் பீன் பெய்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் கேபிட்டல் அசெட். ட்ரான்ஸ்ஃபர் அப்போ கண்டிப்பா வந்து எஸ்டிடி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான்? அக்விசிஷன் பண்ணும் போதும் சரி, ஆன் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். அக்விசிஷன்னா வாங்கும் போதும் STT has been paid, விற்கும் போதும் STT has been paid. The same way இந்த இடத்துல
யூனிட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் யூனிட்ஸ் சம்பந்தமா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அப்போ அக்விசிஷன் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எஸ்டிடி பே பண்ணணும் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்குன்னா இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும், இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் கொடுத்துருந்தோம், பிசினஸ் ட்ரஸ்ட்னு கொடுத்து ஒரு ஸ்டார் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டார்னா என்னன்னு பாருங்க. யூனிட் ஆஃப் பிசினஸ் ட்ரஸ்ட் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஃப் ஹோல்டிங் பீரியட் இஸ் மோர் தென் 36 டேஸ். இது நீங்க தெரியாதா? மோர் தென் 36 டேஸ் மேல. ஓகே, ஏன் இந்த பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் 36 மந்த்துக்கு மேல இருக்கணும் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் இருக்குன்னா, ஷேர்ஸ் வந்து லிஸ்டட் அப்படின்னா 12 மந்த்ஸ், ஷேர் வந்து அன்லிஸ்டட் அப்படின்னா 24 மந்த்ஸ். இதுதான் நம்மளுக்கு தெரியும் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபார் பிசினஸ் ட்ரஸ்ட்டுக்கு, அதாவது மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான், மியூச்சுவல் ஃபண்ட் கூட ஞாபகம் வச்சுங்க பிசினஸ் ட்ரஸ்ட்டை, அதுக்கு 36 மந்த்னு இங்க ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க பாட்டுக்கு போய் 12 மந்த் 24 மந்த்ல போயிட்டு எடுக்காதீங்க, 36 மந்த்துக்கு மேல இருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அதை ஒரு ஸ்டார் போட்டு கீழே ஒரு பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம் 36 மந்த் போடணும் அப்படின்ட்டு. தென் அடுத்து tax point. The condition of payment of STT in either case is not applicable in case where transfer have been undertaken on recognized stock exchange located in any international financial service center provided by the consideration for such transfer is received or receivable in the foreign currency. ஓகே, எப்போ எஸ்டிடி வந்து பே நாட் அப்ளிகபிள் ஆகும்? சேம் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல என்ன படிச்சோமோ அது அப்படியே இங்க வருது. ஓகேவா? ஸோ எஸ்டிடி இந்த எய்தர் கேசஸ்ல இஸ் நாட் அப்ளிகபிள். Either one is not applicable. Or in case of transfer has been undertaken as a recognized stock exchange located in IFS center, provided the consideration for such transfer is received or receivable in foreign currency. Foreign currency நடந்திருந்தால் STT is not applicable. Okay. So treatment. Such long-term capital gains shall be taxable as under where long-term capital does not exceed 1 lakh. 1 lakh தாண்டல உங்களோட இன்கம் அப்படின்னா நில்லு. 1 லேக்கு மேல இருக்கு அப்படின்னா 10% ஆன் இன்கம் எக்ஸிட் 1 லேக். மோர் தென், அதாவது 1 லேக்கு மேல என்ன இருக்கோ அது அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 90,000 எனக்கு இப்போ வருதுப்பா, அப்போ நில்லு, நீ டாக்ஸே கட்ட வேண்டாம். இப்போ இன்கேஸ் 1,10,000 வருதுப்பா, அப்போ 10,000க்கு 10% கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன் மோர் திங், இது அமெண்ட் ஆயிருக்கு 112A. என்ன அமெண்ட் ஆயிருக்குன்னா 1,25,000 அமெண்ட் ஆயிருக்கு. இந்த 10% வந்து 12.5% அமெண்ட் ஆயிருக்கு. செக் பண்ணிடுவோமா? என்னது 112A? So here the amendment, long-term capital gain will now tax it at flat 12.5% without indexation benefit. இங்க பாத்தீங்கன்னா 1.25, இங்க என்ன 12.5 போட்டனா? சாரி, 1.25. அது 1,25,000. இந்த 1 lakh இருக்கு இல்லையா, 1,25,000 கரெக்டா தான் போட்டிருக்கேனா? 1,25,000, இது 12.5% ஃபிளாட்டா. ஸோ இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, key changes in budget 2024. அது பாருங்க, key changes. Exemption limit increased to எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? exemption limit 1.25 lakhs, which means 1 lakh வரைக்கும் எடுத்துக்க முடியும் இருந்ததை 1,25,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபிளாட் ரேட் எவ்வளவு? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் will be taxed at flat rate 12.5% without indexation benefit. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, அந்த key changes in budget. ஓகேவா? பட்ஜெட்ல வந்து அதை மாத்திருக்காங்க. அடுத்து போட்டா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அங்க டன்னா 12.5%. சரி, இப்போ டாக்ஸ் பாயிண்ட் ரிபேட் 87A அவைலபிள் அப்படின்னு கேட்டா கிடையாது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது ஒரு பாயிண்ட். ஆனா ஷார்ட் டேர்முக்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆகுது. இந்த கேஸ் ஆஃப் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹெச்யூஎஃப் when the total income reduced. ஓகே, இது வந்து எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு நம்ம சம பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். எங்கடா சம காணும்? டபுள் 1 2A
ரொம்ப தப்புடா. சரி இருங்க, பழைய புக்ல இருக்கான்னு பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். மிஸ்டர் நிதிஷ். ம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஸ் பர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டு பிளஸ் ஃபர்தரா இந்த இடத்துல இந்த 1 lakh எக்ஸம்ஷனும் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல ஒன்று கொடுத்தோம். எக்ஸாம்பிள் 1 and 2 இதுவா? சரி ஓகே. ஸோ அதையும் கொடுத்துட்டு பிளஸ் இந்த 1 lakhையும் சேர்த்து கொடுப்போம். லைக் அங்க எப்படி பண்ணமோ அதே மாதிரி லாங் டேர்முக்கும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்ம சம் போடும்போது நான் அதை சொல்றேன். ஸோ இவன் வந்து இதுல வந்து எக்ஸாம்பிள் 1 and 2 பார்க்க சொல்லியிருக்கான். பிஃபோர் தட் ஐ ஹவ் டு கோ த்ரூ தட் லைன். இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் HUF where the total income reduced by shut out below the maximum which is not chargeable to income tax. Example 1 and 2. An equity shares acquired on 1st January 2017 at 100 and its fair market value 2000 and 31st of January 2000 it sold to 1st April 250. சரி ஓகே. இதுல லாங் டேர்மே இல்லையே, ஒரு வருஷம் தானே இருக்கு. சினாரியோ 1 சினாரியோ 2 சி எக்ஸாம்பிள் 1 and 2. எங்க இருக்கு இது? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? சி எக்ஸாம்பிள் 1 and 2 கொடுத்துருக்கான் இல்லையா பிலோல, அது எங்க இருக்கு? சினாரியோ 1 2 தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இது இந்த சினாரியோ 1 2 இல்ல, இந்த சினாரியோ 1 2க்கு இங்க இருக்கு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் சச் கேபிட்டல் அசெட் இன் சர்டன் கேசஸ் இருக்கு, அது இருக்கு. அதான் அந்த சினாரியோக்கு தான் அதோ இங்க இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷனுக்கு தான் அந்த சினாரியோஸ். உங்க புக்ல அது இல்ல வேறப்பா. கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். இதோ இங்க கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த ஸ்டார் மாதிரி போட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல, இதை காணோம். ஓகே. ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் மீன்ஸ் செட் அப் அண்டர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மேக்ஸிமம் 90% ஆஃப் தி டோட்டல் போஸ்டிங் ஃபண்ட் இன்வெஸ்டர். ஓகே சரி ஓகே, நம்ம டைரக்டா அப்போ பின்னாடி இருக்க சம் போவோம். இதுல இல்ல. ஸோ இந்த சம் பாருங்க, இதுல வந்து அந்த எக்ஸாம்பிளோட சேர்ந்து இருக்கும். ஆனா இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நான் பார்க்கணுமா? நத்திங் டு சி. ஓகே டன். மிஸ்டர் நிதிஷ், இந்த எக்ஸாம்பிள் 1 and 2 சொல்லியிருக்கானா? பின்னாடி போட்டிருக்கானா? சாமி. திஸ் எக்ஸாம்பிள் 1, திஸ் எக்ஸாம்பிள் 2. ஓகே, திஸ் இஸ் த பிலோ எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ல சினாரியோ 1 சினாரியோ 2. ஓகேவா? இது இதோட கனெக்டிவிட்டி தான். ஆனா இந்த கண்டிஷன்ஸுக்கு தான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய சினாரியோஸ். ஓகேவா? பின்னாடி தள்ளி கொடுத்துருக்கான். ஸோ என்னன்னா இங்க இதுதான் அந்த எக்ஸாம்பிள் 1 and 2 இதை பார்க்க சொல்லியிருக்கான். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 1, மிஸ்டர் ஜனார்தன், யா ஓகே குட், யா ரெசிடென்ட் 52 இயர்ஸ். ஓகே கொஞ்சம் பேட். ஆஸ் அதர் இன்கம் 2,20,000, அதர் இன்கம் வந்து 2,20,000, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 90,000 தான் இருக்கு. ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் 90,000 and it shall be liable to us to tax as follows. ஓகே, computation of taxability done. Before that இது ஃபுல்லா கண்டினியூட்டியா ஆகுதுடா, உங்களுக்கு கேப் இருக்குமே சொல்லி தரும் போது. சரி ஓகே. ஸோ நான் பாதி பாதியா போக விரும்பல, இதை இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே,
இந்த கேஸை ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம அந்த சம் வரும்போது பார்ப்போம். அந்த சம்முக்கு பிஃபோரா இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சம்முக்கு போவோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுதான் அந்த எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 அங்க இருக்கிறது தான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த சம் உள்ள போவோம். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸம்ஷன் லிமிட்காக இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எயிட்டிங் பண்ணீங்க. அடுத்த எயிட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போ வரைக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி நான் கால்குலேட் பண்றது அப்படின்றது இங்க கொடுத்துருக்கான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபர்ஸ்ட் ஃபார் சச் கேபிட்டல் அசெட் இன் சர்டன் கேசஸ் விச் மீன்ஸ் எஸ்டிடி பே பண்ண கேசஸ்ல நான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா என்ன எடுத்துக்கிறது, சிஓஏவா, அதாவது என்னோட சேல் கன்சிடரேஷன் நான் மைனஸ் பண்ணணும் இல்லையா, அந்த வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கான். The cost of acquisition for long-term capital asset acquired on or before 31st Jan 2018 will be higher of the following. ஓகேவா? which means before 2018ல வாங்கியிருந்தா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவா கீழே கொடுத்துருக்கிறது. என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் சச் அசெட். ஆக்சுவலா நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பி பாயிண்ட்ல லோவர் ஆஃப் த ஃபாலோயிங் a fair market value of such asset as on 31st to 1 2018. அப்படி என்ன 2018 மூணு ஸ்டார் கொடுத்துருக்கான். The higher price of capital asset quoted on such exchange on 31/1/2018 shall be considered as a fair market value. எது ஹையஸ்ட் பிரைஸா அப்போ கோட் ஆயிருக்கோ, ஹையஸ்ட் பிரைஸா எது லிஸ்ட் ஆகுதோ, ஹையஸ்ட் பிரைஸ் வந்து எது லிஸ்டிங் ஆயிட்டு இருக்கோ இன் லிஸ்டிங் செபில ஹையஸ்ட் பிரைஸ் எது லிஸ்டிங் ஆகுதோ அந்த பிரைஸை நீங்க இங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் ஆர் அக்வயரிங் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் கேபிட்டல் அசெட். அதாவது நீங்க அந்த அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்க எவ்வளவு ஃபுல் வேல்யூ எவ்வளவு கன்சிடரேஷன் நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர், இங்க ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மறுபடியும் விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். இது புரியுதா எப்படின்னு? இது மட்டும் ஓகே. என்னன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? பிஃபோர் 2018 ஜனவரி பிஃபோர் 2018 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துட்டான். எந்த ஃபாலோயிங்ல? ஏ அண்ட் பி. ஏல பில விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஏக்கு எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ? நான் ஆக்சுவலா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அந்த வேல்யூ எனக்கு இருக்கு. அந்த வேல்யூ நான் இங்க போட்டுக்கிட்டேன். கரெக்டா? சோ அந்த வேல்யூ நான் இங்க போட்டுக்கிட்டேன். பி என்ன? பில வந்து இன்னும் ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு. எதுனா 31st 2018 அப்போ இருக்கக்கூடிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா ஃபர்தரா, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம மைனஸ் பண்ண முடியும். நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த கேபிட்டல் அசெட்டுக்கு, அந்த கன்சிடரேஷன் இது ரெண்டுத்திலையும் விச் எவர் இஸ் லோவர் முதல்ல எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். இது கூட இதை கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பில விச் எவர் இஸ் லோவர் எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஏல ஆல்ரெடி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர். நத்திங், சிம்பிள். ஹியர் ஏ பின்னு இருக்கா, இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். ஓகேவா? பட் பில என்ன இருக்கு சிச்சுவேஷன் அப்படின்னா இதுலயே ரெண்டு சினாரியோவா வருது. இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. பிலயே ரெண்டா பிரியுது. பில ரெண்டு பிரிவினை 1 2ன்னு. இதுல விச் எவர் இஸ் லோவர். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எதை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பியை நான் பார்க்கணும். பியை பார்த்து ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். பிக்கான ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஏக்கான ஆன்சரையும் பிக்கான ஆன்சரையும் போட்டுட்டு அகைன் விச் எவர் இஸ் ஹையர் நான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பில விச் எவர் இஸ் லோவர் எடுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பேன். அந்த ஆன்சரை கொண்டு வந்து மறுபடியும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுல எது விச் எவர் இஸ் ஹையர்ன்றதை கண்டுபிடிப்பேன். இப்போ புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே. ஸோ அதுதான் இங்க கண்டிஷனா கொடுத்துருக்கான். ஸோ டாக்ஸ் பாயிண்ட் என்னன்னா பெனிஃபிட் நோ பெனிஃபிட்ஸ் இஸ் அவைலபிள். இண்டெக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஹோல்டிங் பீரியட் டேட் ஆஃப் அக்விசிஷன் இருந்தே கம்ப்யூட் பண்ண போறீங்க. ஹோல்டிங் பீரியட் 12 months 24 months அது வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன் இருந்து கம்ப்யூட் பண்ண போறீங்க. லாஸ்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் அக்வயர்ட் பிஃபோர் 31st 2018 will be determined as per aforesaid rule. மேல சொன்ன ரூல் படி தான் போனஸ் ஷேர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டான். Therefore, the fair market value of bonus shares as on 31st January 2018 will be taken as cost of acquisition. Same, but for bonus sharesக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாமா டைரக்டா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஷேர் மார்க்கெட் வேல்யூக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்.
எக்ஸப்ட் இன் சம் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் இன் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன, இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ஓகேவா, போடுவோம் அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சினாரியோ 1. அன் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் அக்வைர்ட் ஆன், எப்போ அக்வைர் பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஜான் 2017. ஆப்வியஸா 2018க்கு முன்னாடி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து எவ்வளோக்கு போவாங்கிறாரு, ருபீஸ் 100. இதுதான் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இட்ஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 200 2018 ஜான் அப்போ. அண்ட் இட்ஸ் சோல்ட் ஆன் ஏப்ரல் 2023 250. இப்போ நம்மளுக்கு என்ன பி கேஸ் படி 200யும் 250யும் எடுத்து whichever is lower பாப்பீங்களா, whichever is lower 200 ஆச்சா. ஏ கேஸ் படி என்ன எடுக்கணும் நீங்க, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, ஏ படி 100. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த whichever is lower எடுத்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி whichever is higher எடுக்கணும். whichever is higher எடுத்தோம்னா 200. ஸோ தென் 200 is your காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகேவா, 200 உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ 250. அப்போ 250 சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 200. அப்போ 50 rupees is a capital gain. See, cost of acquisition of long-term capital will be 250 minus 200, 50 rupees. இதோட இந்த பாயிண்ட் முடியுது. Fair market value of 200 will be taken as cost of acquisition and long-term capital gain அப்படிங்கிறது 250 minus 200 பண்ணோம் 50 rupees long-term capital gain. புரிஞ்சுதா, இந்த சினாரியோ புரிஞ்சுதா, சினாரியோ 1 இப்போ புரிஞ்சுதா, சினாரியோ 1 இப்போ புரியுதா, பார்க்கும்போது புரியுதா. ஆமா, ஏன் அதை அப்படி பண்ணியிருக்கான் 2018 பிஃபோர் ஆஃப்டர் அப்படி பண்ணியிருக்கானா, பிஃபோரா 2018 பிஃபோரா எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இல்லாம இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அட்லீஸ்ட் அந்த சேல் கன்சிடரேஷன் லெவலுக்காவது இவங்க டாக்ஸ் கட்ட வைப்போம். ஏன்னா ஜாஸ்தியா சம்பாதிப்பானுங்க இல்லையா. அமெண்ட்மெண்ட் எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி 1 lakh எக்ஸம்ஷன் இல்ல, மொத்தமாவே எக்ஸம்ஷன்ல இருந்துச்சு. இந்த மாதிரி 1 lakh அந்த மாதிரி எல்லாம் இல்ல, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்களா, மொத்தமாவே எக்ஸம்டர்ல இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வாங்கும்போது மட்டும் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சேல் கன்சிடரேஷன் லெவல்காச்சும் நம்மளால மீட் பண்ண முடியும் தான் இந்த இடத்துல அந்த கிரைட்டீரியா வச்சிருக்கான், whichever is lowerல. ஏன்னா அப்போ மார்க்கெட் வேல்யூ டவுன்ல இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா எங்கேயோ போயிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில சினாரியோஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாங்க. புரியுதா, விச் மீன்ஸ் 2018 பிஃபோரா வாங்கியிருந்தால் மட்டுமே. அதுக்கப்புறம் நடந்ததுக்கு நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. இந்த லாங் டர்ம் கேபிட்டல், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு எக்ஸாம்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற அமெண்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா அதை இப்படி கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதே அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. சினாரியோ 2 போலாமா? ஓகே, சினாரியோ 2. An equity shares is acquired on January 2017. Okay, good. 2017 தான், before 2018. அதுவும் 100. Share market value 200 and then sold வந்து 150. இப்போ நீங்க என்ன எடுப்பீங்க, பி கேஸை ஃபர்ஸ்ட் எடுங்க. பி கேஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம், பிக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, 31st ஜானுக்கு 200. அதுக்கப்புறம் அவன் எவ்வளோக்கு விற்றான், 150. பி கேஸ்ல இது ரெண்டுத்தையும் whichever is lower எடுப்போமா, விச் மீன்ஸ் 150. அடுத்து ஏ கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னதான் வரும், ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் 100. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், whichever is higher எடுக்கணுமா 150. இப்போ இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா 150 மைனஸ் ஆயிரும், விச் மீன்ஸ் in this case the actual cost of acquisition is fair market value. However, the sale value is also less than the fair market value. fair market value விட கம்மியா வித்திருக்கான், கம்பேரிட்டிவ்லி fair market value விட கம்மியா வித்திருக்கான். அப்போ இவருக்கு கெயின் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா அந்த சேல் கன்சிடரேஷன் அட்லீஸ்ட் மீட் பண்ண வைக்கிற அளவு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனே கொண்டு வந்தாங்க. இவனே ஆல்ரெடி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கம்மியா தான் வித்திருக்கான் அப்படின்னும் போது இவனுக்கு எப்படி கெயின் வந்து வரும். ஸோ 150 minus 150 நில்லுன்னு வந்துடும். According to sale value 150 will be taken, cost of acquisition of long term capital will be nil. Okay, so cost of acquisition 150 எடுத்துப்பீங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் நில் ஆயிரும்.
ஓகேவா? ஸோ அந்த சேல் கன்சிடரேஷன் கிரைட்டீரியா மீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் அகைன்ஸ்ட் சினாரியோ 3. And equity shares is acquired on 1st January 2017. Okay, before 2018 தான். 100 fair market value 50 ரூபாய், சோல்டு எவ்வளவு பண்ணிருக்கான் 150. இப்போ பி சினாரியோ படி நம்ம போனோம் அப்படின்னா பி கேஸ்க்கு நம்மளுக்கு என்ன ரெண்டு எடுக்கும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் சேல் கன்சிடரேஷன் 50 150, whichever is lower 50. அடுத்து ஏ என்ன, ஆக்சுவல் 100, whichever is higher 100. ஓகே, வித்தது எவ்வளவுக்கு வித்திருக்கான் 150. 150 minus 100, so equal to 50 rupees long term capital gain. Understand ஆச்சா? At least you have to meet the criteria of ஒன்னு based on your sale consideration, இன்னொன்னு based on your fair market value, இன்னொன்னு based on your actual acquisition. Actual acquisition ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து நாங்க அதிகப்படுத்துவோம். என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால அந்த ஃபேர் மார்க்கெட் கிரைட்டீரியாவும் சேல் கன்சிடரேஷன் கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி அதை கொண்டு வரானுங்க. ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, 50 ரூபாய்க்கு தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனா நம்ம அதை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்றோம், இப்போ 100 ரூபாவா இன்க்ரீஸ் பண்றோம். புரியுதா? சாரி, அவர் 100 ரூபாய்க்கு தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு ஆக்சுவலாவே. ஓகே, மேபி பி கேஸ் வந்து ஹையரா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா அவர் ஆக்சுவலா காசு கொடுத்து வாங்குறதே 100 ரூபாய் தான். ஆனா அது நம்ம எவ்வளவு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம், 200 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் சினாரியோ பாருங்க. அதுல வந்து ஆக்சுவலா ஒரு 100 ருபீஸ் தான் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஆக்சுவலா 100 ருபீஸ் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை எவ்வளவு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம், 200 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம். என்ன காரணம், விச் மீன்ஸ் ஓகே நீ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, லைக் திஸ் உன்னோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நீ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அவ்வளவு எடுத்துக்கோ அப்படின்னு நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். பட் இங்க 100 இருக்கு, 100 ஓகே ஆக்சுவல் கன்சிடரேஷன் அட்லீஸ்ட் அந்த லெவல் காஸ்ட் மீட் பண்ண வைக்கிறோம். தேர்ட்ல வந்து அவரோட ஆக்சுவல் கன்சிடரேஷன் லெவலையாச்சும் நம்ம மீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? Fourth scenario, an equity shares is acquired on 1st January 2017 at 100. ஓகே, இந்த சினாரில எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 200, 31st ஜனவரியில வந்து 2018ல சோல்ட் பண்றது வந்து 50 ருபீஸ்க்கு சோல்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி அப்ளிகபிள் ஆகுது, பி கேஸ் பொறுத்த வரைக்கும் சோல்ட் பண்ற ரேட்டு பிளஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, whichever is higher 200, sorry whichever is lower 50, whichever is lower 50, then this comparatively to this whichever is higher 100. ஓகே, அப்போ 50 minus 100 லாஸ், 50 minus 100 லாஸ் போகும், மீன்ஸ் லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல வந்து லாஸ் நடக்குது. ஏன் லாஸ் நடக்குது அப்படின்னா வித்ததே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷனோட கம்மியா வித்திருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், டைரக்டா பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் 100 ரூபாய், வித்தது 50 ரூபாய், வாங்கின ரேட்டை விட அடிமட்ட ரேட்டு கம்மியா வித்திருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி லாஸ் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல லாஸ்ன்னு போட்டோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எதனால வந்து இந்த சினாரியோ கொடுத்துருக்கான், எந்த கிரைட்டீரியா மீட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த சினாரியோ கொடுத்துருக்கான் அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த அதுக்கப்புறம் ஏ கூட கம்பேர் பண்ணி சேல் கன்சிடரேஷன் அகைன் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குது, எந்த இடத்துல அவன் பெனிஃபிட் ஜாஸ்தியா கொடுக்குறான், எந்த இடத்துல அவன் பெனிஃபிட்டை பிடிக்கிறான். விச் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்றது நம்மளுக்கான பெனிஃபிட் தான், நம்மளோட சேல் கன்சிடரேஷன் அதை மைனஸ் பண்றோம். ஓகேவா? அது நம்மளுக்கான பெனிஃபிட் தான். அப்போ அவன் எந்த சுச்சுவேஷன்ல அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறான், எந்த சுச்சுவேஷன்ல அந்த பெனிஃபிட்டை எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் மேஜர். ஓகேவா? சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, டன். வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சொல்ல வேண்டியிருக்கா? அவனோட டார்கெட் என்னன்னா அட்லீஸ்ட் டார்கெட் அட்லீஸ்ட் உங்களோட ஆக்சுவல் பர்ச்சேஸ் பிரைஸை மீட் பண்ண வைக்கிறது. மீட் த கிரைட்டீரியா. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கு இல்லையா, இந்த 100 இருக்கு இல்லையா, அதையாச்சும் அட்லீஸ்ட் வந்து தொடர அளவுக்கு அவன் பண்ணுவான். ஓகேவா? அதையாச்சும் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காச்சும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டார்கெட். ஓகேவா? ஏன்னா அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காச்சும் இருக்கும், அதர்வைஸ் அதை விட ஜாஸ்தி பெனிஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, டன். இந்த தாட்ல இருக்கும்போது நெகட்டிவா இருந்து யோசிக்காதீங்க, பாசிட்டிவா இருந்து யோசிங்க. பாசிட்டிவ் லெசன்ஸ்
டாக்ஸ் அத்தாரிட்டி வந்து ஒரு நல்லது பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிங்க இந்த 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 எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும் போது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் 2018 முன்னாடி என்ன 2018க்கு அப்புறம் என்ன அப்படின்றது பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பாத்தீங்கன்னா புரியும். காசு புடுங்கல நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சினாரியோஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? டன். வேற ஏதாவது கன்ஃபியூஸ்டா இருக்கா அந்த பாயிண்ட்ஸ்? ஏதாவது எங்கேயாவது கன்ஃபியூஸ்டா இருக்காது? ஏன்னா எனக்கு அப்படி தோணுது. பார்த்தா புரிஞ்சிருமா? வாட்டி பாக்குறோம் தான் எப்படி போடுதுன்னு. சரி ஓகே. சரி ஓகே, பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. பார்த்துட்டு அது புரியலன்னா அகைன் ஒன்ஸ் வி அது மறுபடியும் நான் நடத்துறேன். ஓகேவா? டன். ஸோ ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் லாஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு எப்படி டாக்ஸ் பண்றது? இங்க எல்லாமே எப்படி டாக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க இன்கம் கால்குலேட் பண்ணல, இன்கம் கால்குலேட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே எப்படி டாக்ஸ் பண்றதுன்னு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டாக்ஸ் ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் ஷால் பி கால்குலேட்டட் 10% பிளஸ் அப்ளிகபிள் சர்சார்ஜ் பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஏன்னா ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. ஸோ டேரக்டா 10% நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. பிளஸ் சர்சார்ஜ் என்னமோ அது அப்ளிகபிள் ஆகுதோ அதை அப்ளிகபிள் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. அப்போ ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு 10%. ஓகேவா? ஸோ இன் எனி அதர் கேசஸ்னா லாங் டர்ம் கேபிட்டல் அசெட் எவ்வளவு 20% பிளஸ் சர்சார்ஜ் இஃப் அப்ளிகபிள் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அப்போ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எனி அதர் கேசஸ்க்கு டேரக்டா 20% ஸ்லாப்ல டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? பட் ஆனா ஷார்ட் டர்ம்க்கு அப்படி சொல்லல அவனுங்க. ஷார்ட் டர்ம்க்கு என்ன சொல்லியிருந்தானுங்க, இன் எனி அதர் கேசஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் பி டாக்ஸ்ட் ஆஸ் பர் யூஷுவல் ரேட்ஸ். ஆஸ் பர் யூஷுவல் ரேட்ஸ் டாக்ஸ் ஆகும். ஆஸ் கம் அதர் இன்கம்க்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுதோ அந்த மாதிரி தான் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் ஆகும் சொன்னான். ஆனா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் என்ன கொடுத்துருக்கான், ஃபிளாட்டா 20% கொடுத்துட்டான். அதர் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் இன் கேஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் HUF ஆர் ஃபேமிலி எப்படி டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுமா, வேர் டோட்டல் இன்கம் அதுல இருந்து மைனஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணிட்டு மோர் தென் சீலிங் லிமிட் மேல இருக்கு, விச் மீன்ஸ் எக்ஸம்ப்டட் சீலிங் 3 lakhs இல்லையா, அந்த 3 lakhsக்கு மேல இருக்கு அப்படின்னா என்னவா, டாக்ஸ் ஆன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 20% தான். டோட்டல் இன்கம் மைனஸ் அதுல இருந்து நீங்க என்ன மைனஸ் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் நீங்க டாக்ஸபிள் பண்ணிட்டோம், அதுல இருந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணி ஸ்லாப் படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்து வேர் த டோட்டல் இன்கம் மைனஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் லெஸ் தென் 3 lakhs 3 lakhs கம்மியா தான் இருக்கு அப்படின்னாலுமே லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் ஆன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறான். என்ன எக்ஸம்ஷன் கொடுக்குறான், சீலிங் லிமிட். அதுல இருந்து டோட்டல் இன்கம் மைனஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினை பண்ணிட்டு சீலிங் லிமிட் கூட மைனஸ் பண்ணா இது எக்ஸம்ஷன். அதுக்கு தான் நீங்க 20% கட்டணும். ஆனா எனக்கு புரியல, சம் போட்டா புரியும், கவலைப்பட வேண்டாம் இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் மைனஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் நில் ஆயிடும். ஏன்னா இங்கே சீலிங் லிமிட் லெஸ் தென்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான், லெஸ் தென் சீலிங் லிமிட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே. ஓகேவா? எனக்கு இது புரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, புரியும். above method of computation is not applicable in case of non-resident. நான்-ரெசிடென்ட்க்கு அப்ளிகபிள் ஆகாது மேல பார்த்த மெத்தடு. ஓகேவா? இப்போ இந்த சம் பார்ப்போம், ஏன்னா இப்போ இந்த சம்ல எல்லாமே இருக்கும். மிஸ்டர் ஜனார்தன் a resident 52 years has other income 2,20,000, long term capital 90,000, he shall be liable to tax as follows அப்படின்னு கொடுத்துட்டான். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு பாவம் இருக்கு, 90,000, அதர் இன்கம் 2,20,000, டோட்டலா 3,10,000. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் காலம்ல அவர் இண்டிவிஜுவல் தான், ரெசிடென்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டோட்டல் இன்கம்ல இருந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணி அது மோர் தென் எக்ஸம்ஷன் சீலிங் லிமிட் மேல இருக்கு, அதாவது மோர் தென் 3 lakhs இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். நான் இதை மைனஸ் பண்றேன். டோட்டல் இன்கம் இது, என்னோட டோட்டல் இன்கம் வந்து 3,10,000. இங்க இது 3,10,000 மைனஸ் 90,000 நான் பண்ணேன் அப்படின்னா 2,20,000 தான் வருது. அப்போ 2,20,000 லெஸ் தென் 3 lakhs, 3 lakhs விட கம்மியா இருக்கு. அப்போ நான் இதுக்குள்ள வருவேன். கரெக்டா? செகண்ட் பாயிண்ட் குள்ள வருவேன். செகண்ட் பாயிண்ட் குள்ள வரேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா 90,000 நீங்க போட்டுட்டேன். கரெக்டா? என்னோட சீலிங் லிமிட் 3 lakhs, அதுல இருந்து அதர் இன்கம் மைனஸ் பண்ணணும் 2,20,000. என்னன்னா ஃபர்ஸ்ட் இது எடுங்க, டோட்டல் இன்கம் மைனஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இதை மைனஸ் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு வரும்,
2,20,000 கரெக்டா? டோட்டல் இன்கம் எவ்வளோப்பா? 3,10,000 மைனஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 90,000, 2,20,000 வருமா? இங்க ஃபார்முலா முடிஞ்சிச்சா? அப்புறம் மைனஸ் இது நான் முடிச்சிட்டேன். இதை நான் முடிச்சிட்டேன். 2,20,000 ஆன்சர் எப்படி கொண்டு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. எக்ஸம்ஷன் சேவிங் லிமிட் எவ்வளோ? 3 lakhs. அப்போ 3 lakhs மைனஸ் 2,20,000 இது முடிஞ்சிச்சா? எக்ஸம்ஷன் சீலிங் லிமிட்டோட சேர்த்து முடிச்சிட்டேனா? ஸோ முடிச்சிட்டா 80,000 அப்படின்னு வரும். இப்போ இந்த 80,000 நான் என்ன பண்ணோம்? மறுபடியும் எவ்வளோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஸோ 90,000 மைனஸ் 80,000 10,000 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? இது ஃபுல்லா முடிஞ்சிச்சா? அப்போ இந்த 10,000க்கு 20% டாக்ஸ் கட்டணும். 20% 2,000 டாக்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் ரிபேட். அதர் இன்கம் 2,20,000 2,20,000 இது ஸ்லாப் உள்ளே வரல, அதனால நில் ஆயிடும். ஸோ வாட் எவர் இட் இஸ் இங்க 2,000 ரிபேட் நீங்க அப்ளிகபிள் பண்ணீங்க அப்படின்னா 2,000 அப்ளிகபிள் ஆகி நில் ஆயிடும். ரிபேட் எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தோம்? 1,1,2,8 மட்டும் தான் அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தோம். அதர் இன்கம்க்குலாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால நீங்க அப்ளிகபிள் ஆயிருக்கு ரிபேட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த பாயிண்ட்ஸ்? செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எக்ஸம்ஷன் எப்படி கொடுத்தான்னு புரிஞ்சுதா? ஓகேவா? டன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி கீழே ஒன்று கொடுத்துருக்கான். இன் கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கவர்ட் அண்டர் 115 AB, 115 AC, AD, 115 ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் அப்ளிகபிள். ஓகே, இந்த ஏபி, ஏசி, ஏடி இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஸோ நான் ரெசிடென்ட் அந்த மாதிரி கேசஸ்ல வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிடிஎஸ் மாதிரி இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி நான் ரெசிடென்ட் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபைனல்ல இருக்கும். இந்த 115 ஏபி, ஏசி, ஏடி, 115E. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட் வந்து டிடிஎஸ் மாதிரி பிடிப்பாங்க. ஓகே, ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு எக்ஸாக்டா அது நான் பார்த்துருவோம். 115A ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து டிடிஎஸ் மாதிரி நம்ம வந்து குடிப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் நீங்க பார்ப்பீங்க. ஓகே, டன். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிள் முடிச்சாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2, செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அவன் என்ன சொல்ல வரான்றது புரிஞ்சிடும். எங்க லாஸ்டா நான் ஒன்னு வந்து பார்க்கலாம்னு சொன்னாலே அதை ஹோல்ட் பண்ணலையே அது என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ மிஸ்டர் நிதிஷ், ரெசிடென்ட், ஏஜ் 40 years, as other income எவ்வளோ? 1,20,000 long term capital gain under section 112A 3,65,000 he shall be liable to tax as follows. கம்ப்யூட் பண்ண சொல்லிட்டான். 112A நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 112A வருது அப்படின்னா ஓல்டு இது படி 1 lakh வரைக்கும் எக்ஸம்டட், 10% தான் டாக்ஸபிள். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20% டாக்ஸபிள் ஆகுது, 10% டாக்ஸபிள் ஆகும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாக்ஸபிள் இன்கம் 3,65,000, டோட்டல் இன்கம் 1,20,000, 4,85,000. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்த எக்ஸம்ஷன் கொடுக்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம என்ன எக்ஸம்ஷன் பார்த்தோம்? டோட்டல் இன்கம் மைனஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதை மைனஸ் பண்ணா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட ஜாஸ்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஜாஸ்தியா இருக்கா? டோட்டல் இன்கம்ல இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் மைனஸ் பண்ணா 1,20,000 இல்ல. அப்போ அது என்ன சினாரியோல விழுது? மறுபடியும் செகண்ட் சினாரியோல தான் விழுது. இந்த சினாரியோல விழுது, இந்த சினாரியோல தான் விழுகுது, மேல சினாரியோல விழுகல அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3 lakhs பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மைனஸ் அதர் இன்கம் 1,20,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன். கரெக்டா? ஸோ 1,85,000. கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? 1,85,000 வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? $1,85,000 வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகுதா? என்னடா கன்ஃபியூஸா இருக்கீங்களா? நத்திங்டா. இந்த 1,20,000ன்றது டோட்டல் இன்கம் மைனஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த 3 lakhs அப்படிங்கிறது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஓகே, இதை மைனஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 1,85,000 கிடைக்கும்.
புரியுதா? அந்த ப்ரொவிஷன் தான் இங்க எடுத்து வந்து அப்ளிகபிள் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் போட்டோமே அதே சம் தான். ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஓகே மேம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து 112A கீழ நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப் டு 1 லேக் வரைக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு கரெக்டா? அப்போ இதுல இருந்து 1 லேக் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 85,000 கிடைக்கும். 85,000 நம்ம எத்தனை பர்சன்டேஜ் லாங் டேர்ம் பண்ணணும்? 10% தான் பண்ணணும். 8,500. ரிபேட் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா 112Aக்கு அப்ளிகபிள் ஆகாது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. அப்போ 8,500 அப்படியே போட்டு ரிபேட் நாட் அப்ளிகபிள் போட்டு 8,500 பிளஸ் வேற என்ன பார்த்தோம்? சர்சார்ஜ் வருமான்னு கேட்டா இங்க வந்து தாண்டவே இல்லை, 50 lakhs தாண்டவே இல்லை, அதனால சர்சார்ஜ் வராது. ஸோ பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஒரு 4% போட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் அண்ட் செஸ் பேயபிள் 8,840 அப்படின்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 8,840 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ போயிட்டு அந்த அந்த பாயிண்ட படிங்க. அவன் இந்த இடத்துல இங்க எக்ஸம்ஷன் கொடுத்தான் இல்லையா, இதுதான் இப்போ அங்க சொல்லியிருப்பான். In the case of resident individual or resident HUF, where the total income has reduced by such short-term capital, long-term capital gain is below the maximum amount which is not chargeable to income tax, then the long-term capital gain shall be reduced the amount of which total income as reduced falls short the maximum amount which is not chargeable to income tax, which means அந்த இது இந்த பாயிண்ட் தான் அப்படி கொடுத்துருக்கான். இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்க, இந்த செகண்ட் பாயிண்ட் தான் அப்படி கொடுத்துருக்கான். இதுவுமே அப்ளிகபிள் ஆகும். அதை ஏன் அங்க கொடுத்தான் அப்படின்னா இது அப்ளிகபிள் ஆச்சுன்னா இங்க 20% போட்டிருக்கான், ஆனா அங்க அப்ளிகபிள் ஆச்சுன்னா அதுக்கு 10% பிளஸ் வந்து 1 லட்சம் ரூபா நம்மளுக்கு எக்ஸாம்ஷன் லிமிட்டும் கிடைக்குது அப்படின்றதுக்காக இதே பாயிண்ட் தான் அங்க கொடுத்துருக்கான். அதுல நீங்க எப்படி ரிடியூஸ் பண்ணோம், அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ் அப்படிங்கிறது அதர் இன்கம் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ். இங்கே நம்ம பார்த்தோம் 2,20,000 1,20,000. அப்கோர்ஸ் இதெல்லாம் டாக்ஸ்ல சார்ஜபிள் ஆகாது. ஸோ அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எது கூட ரிடியூஸ் பண்ணணுமா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரிடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வச்சு பேசிக் எக்ஸாம் லிமிட்ல மைனஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மைனஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? நத்திங். இங்க இருக்கு இதே தான், இங்க இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இதேதான் அங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸாம்பிள் 3. ஜோசப் நான் ரெசிடென்ட் அப்ளிகபிளே ஆகாது. Long term capital gain 1 lakh, he shall be liable to tax 20% on long term capital 20,000 plus cess, even total income does not exceed the maximum exemption limit. Maximum exemption limit தாண்டலனாலுமே அவர் என்ன பண்ணணும்? 20% ஃபிளாட்டா கட்டணும். ஏன்னா அவர் நான் ரெசிடென்ட். ரெசிடென்ட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். எங்க அதை பார்த்தோம்? இங்க பார்த்தோம்ல. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஃபர்தரா மூவ் பண்ணட்டா? இது ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ரெசிடென்ட் அது எங்க நான் கொடுத்திருக்கேன் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இதோ இங்க கொடுத்திருக்காங்க. Above method of computation is not applicable in case of non-resident. இருக்கா? ஒரே நிமிஷம். இல்லையா இல்லையா? இந்த இந்த பாக்ஸ், இந்த டேபிள் காலம் கீழே டாக்ஸ் பாயிண்ட் போட்டு அந்த மாதிரி இல்லையா? டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் இதெல்லாம் இல்லவே இல்லையா? அப்போ 20, 30 இல்ல அந்த பாக்ஸ் இருக்கா, அது இருக்குன்னா பட் அந்த ஒரு லைன் இல்ல. நீங்க சொன்ன அந்த டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன், சாரி அந்த டாக்ஸ் பாயிண்ட். அப்படியா? பட் ஆனா அது வரும். above method of computation. ஆனா ஓகே, நான் இருக்கு அந்த பாக்ஸ்லயே கொடுத்து வச்சிருக்கேன் ஓரமா. ஓகே, நான் இருக்கு. ஓகே டன். அவ்வளவுதான். சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சம் தான், இது ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது.
என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் படிக்கும்போது எப்பயோ படிக்கும்போது நான் சொன்னேன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நீங்க வந்து 10% டாக்ஸ் கட்டிக்கலாம் ஒரு சில கேசஸ்ல. இன்னொரு கேசஸ்ல 20% டாக்ஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு சில கேசஸ்ல 10 கட்டலாம், ஒரு சில கேசஸ் 20 கட்டலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறதுக்கு தான் இப்போ இந்த சினாரியோ. ஓகேவா? டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A, நோ டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A, that is 80C to 80C is available against long term capital gain. சரி, இப்போ எதுக்கு அதை நீ அங்க குத்துகிற? இது வந்து ஆக்சுவலா அவன் தனியா கொடுத்துருக்க கூடாது. இது ஒரு ஹெட்டிங் மாதிரி இல்ல. இது என்னன்னா இது ஒரு நோட். ஓகே, இது ஹெட்டிங் கிடையாது. இது ஒரு நோட். இது ஒரு டப்பா கட்டிக்கங்க. இது வந்து ஒரு நோட். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து 80சில இருந்து 80யோக்கும் உங்களுக்கு எந்த டிடக்ஷனும் கிடைக்காது அப்படின்னு ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அது ஹெட்டிங்லாம் கிடையாது. இதுதான் ஹெட்டிங். ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஆன் கேபிட்டல் கெயின் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். ஓகே, இந்த ஆப்ஷன் எது எதுக்கு மட்டும் தான் அவைல் பண்ண முடியும்? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், யூனிட்ஸ். இதுக்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அது சொல்ற ப்ரொவிஷன் 112. அப்ளிகபிலிட்டி எது எதுக்குலாம் அப்ளிகபிலிட்டி? இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிலிட்டி. Long-term capital asset be security listed in any recognized stock exchange in India or transferred. ஓகேவா? which means recognized stock exchangeல recognized இருக்கணும். அந்த long term capital asset security. securities அப்படின்னும் போது உங்களுக்கு எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். அது என்னவா இருக்கணும்? லிஸ்டடா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் as per 2(8) of security contract regulations act, security includes. ஸோ நான் இப்போ காமனா சொல்லிட்டேன். ஆனா செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட்னே ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் படி எது எதெல்லாம் செக்யூரிட்டிஸ்ல சேருமா? shares, scripts, stocks, bond, debenture stock, or other marketable securities of a like nature in or of any incorporated company or any other பாடி கார்பரேட் கிட்ட இருந்து நீங்க வாங்குறதும் சரி, இல்ல கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க, இன்கார்பரேட்னு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னதானா செக்யூரிட்டிஸ். நீங்க அந்த ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மொத்தமா சேர்த்து செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிக்கலாம். ஓகேவா? அது நாலுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது கூட வேற என்ன சேருது? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சேருது. சச் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் மே பி டிக்ளேர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸும் சேருது. ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் மேல இருக்கக்கூடிய ரைட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே கூட எது அண்டர்ல தான் வருது? செக்யூரிட்டிஸ் அண்டர்ல தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். ட்ரீட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் 1க்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் 2 ட்ரீட்மெண்ட் என்ன? மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் சேல் கன்சிடரேஷன் ஃபைன் பண்ணு. ஓகே, ஃபைன் பண்ணியாச்சு. டிடக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி தருவீங்க? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி போடுவீங்க? அதே மாதிரி போட்டுருங்க. பட் ஆப்ஷன் 2ல என்ன? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்ல, வெறும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஈவன் லாங் டேர்ம். ஈவன் லாங் டேர்ம்ன்ற தாண்டி டெஃபினெட்லி லாங் டேர்ம் மேண்டேட்டரி. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா தான் இருக்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ன்றது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா தான் இருக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்றது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், ஷார்ட் டேர்முக்கு கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுக்கிறீங்களா? லாங் டேர்ம்னா இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுக்கணும். அப்போ இங்க எடுக்கல. நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஷால் பி அவைலபிள். எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். த பேலன்ஸ் 1 - 2 லாங் டேர்மா இருக்கணும், 1 - 2 லாங் டேர்மா இருக்கணும். ஃபோர்த் என்னவா? இங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தீங்க, 20% டாக்ஸ் கட்டுங்க. இங்க எனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்கல, 10% டாக்ஸ் கட்டுங்க. அவ்வளவுதான். So the tax rate in option 2 is lower, but since no indexation benefit available, it is difficult to state which option is better for the assessee. However, in the case of transfer listed debenture listed bond, option 2 will be better as compared to option 1, as because in such asset indexation benefit is not available. ஆப்ஷன் 2 தான் பெட்டர்ன்றானுங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்காம 10% எடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதாவது ஆப்ஷன் 1 எடுக்கணுமா, ஆப்ஷன் 2 எடுக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது அப்படிங்கறத சொல்லிட்டு ஆப்ஷன் 2வே வந்து பெட்டர். அதுக்கப்புறம் 2வே பெட்டர் சொல்றாங்க கம்பேர்ட் டு ஆப்ஷன் 1. பட் எது பெட்டர் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். அடிச்சு காட்டு, சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? மிஸ்டர் ஜட்டு as sold following asset 31/3/2024. 13/3/2024. பைத்தியக்காரன் கரெக்டா போயிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த டைம்ல வித்திருக்கான். ஸோ மைட் பி இதை வந்து அசஸ்மெண்ட் இயரா எடுத்தோம் அப்படின்னா 2024-25. ஸோ அவன் வித்த வருஷத்துக்கு மேபி அவன் அதுக்கப்புறம் வித்திருந்தானா அது ப்ரீவியஸ் இயரா மாறி இருக்கும். ஸோ ஆப்வியஸா இது ப்ரீவியஸ் இயர். எந்த வருஷத்துல அவனுக்கு இன்கம் வந்திருக்கும் அப்படின்னா, ஏன் எழுத மாட்டேங்குது மட்டா பண்டு
ஸோ என்னன்னா அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் இயர் 2023-24 கரெக்டா, ஏன்னா அது கடைசி நாளில் போய் விற்றதுனால அதுல கரெக்டா அந்த வருஷத்துல இன்கம் வந்ததுனால அங்க விழுந்துட்டான். ஸோ இதுக்கு அடுத்த அசஸ்மெண்ட் இயர் வந்து 2024-25. ஸோ என்னென்னப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு, லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டிபெஞ்சர் லிஸ்டட். ஸோ இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த டெஃபினேஷன் அண்டர்ல விழுந்துருச்சு கரெக்டா, ஏன்னா செகண்டே அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான். அதுக்கப்புறம் டிபெஞ்சரும் விழுந்துருச்சு, ஏன் அதுவும் கரெக்டா லிஸ்டட்னு பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல வந்து ரிமார்க்ஸ்ல கொடுத்துட்டான். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஓகே அஃப்கோர்ஸ் இது ரெண்டும் இந்த கிரைடீரியாக்குள்ள விழுந்துருச்சு. லேண்ட் வந்து வராது, ஓகேவா, லேண்ட் பத்தி அவனுக்கு பேசவே இல்லை. இங்க 112A வந்து வெறும் செக்யூரிட்டிஸ் பத்தி மட்டும் தான் பேசுது, செக்யூரிட்டிஸ்க்கானது மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸும், ஓகேவா. ஸோ லேண்டோட காஸ்ட் என்னப்பா, இந்த காஸ்ட் அப்படிங்கிறது இஸ் நத்திங், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அக்வயர்ட் ஆன் டேட் கொடுத்துருக்கான், எல்லாமே லாங் டேர்ம் தான். சோல்டு எவ்வளோக்கு சோல்டு பண்ணணும்னு கொடுத்துருக்கான், எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், ஓகேவா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் மிஸ்டர் ஜட்டு அசஸ்மெண்ட் 2024. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 படி நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணலாம் கரெக்டா. ஸோ லேண்டுக்கு வந்து 15 lakhs. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு, சேல் பண்ண 15, எக்ஸ்பெண்டிச்சர் 40,000. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 40,000 மைனஸ் பண்றேன், நெட் சேல் கன்சிடரேஷன் 14,60,000. ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு நோட்டை பார்க்க சொல்லியிருக்கான். நோட் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி எடுத்திருக்கான், லேண்ட் வாங்கும்போது எவ்வளோப்பா விலை, 4 lakhs. எந்த வருஷத்துலப்பா வாங்கியிருப்பான், டிவைடட் பை 2009-10 வாங்கியிருக்கான், விச் மீன்ஸ் 2009 இயர்ல விழுகுது. 2009-10 இன்ஃபிளேஷன் எவ்வளோ, 148 இன்டூ 2023-24 இண்டெக்ஸ் எவ்வளோ, 348. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா லேண்டுக்கு வந்து 9,40,541. ஸோ 9,40,541 அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 5,19,459 அப்படின்னு வரும். ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் 1 படி நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 20%, கரெக்டா. ஸோ 5,19,000ல 20% எடுத்தீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 1,03,892. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணி பாருங்க, 5,19,459 into 20%. ஸோ 1,03,892. ஓகே, எக்ஸாக்டா வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னும் போது 1 lakh வித்தது எவ்வளோ, 1 lakh வித்திருக்கான், எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கு, 5,000 ஆயிருக்கு, 5,000. ஸோ 95,000 அப்படிங்கிறது நெட் சேல் கன்சிடரேஷன். இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஹியர் தே கிவிங் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 10,000 டிவைட் பை எப்போ வாங்கியிருக்கான், அதை 2006ல வாங்கியிருக்கான். இப்போ 6,7க்கான இண்டெக்ஸ், 2006-7க்கான இண்டெக்ஸ் டிவைட் பை 2006-7க்கான இண்டெக்ஸ் போட்டு இந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ் போட்டீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 28,525, கரெக்டா. ஸோ 28,525 அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 66,475. அதுல 20%, ஸோ 13,295, கரெக்டா. டன். இப்போ ஆப்ஷன் 1ல டிபெஞ்சர் ஏன் அப்ளிகபிள் இல்ல, யாருக்காவது தெரியுதா? ஆப்ஷன் 1ல ஏன் டிபெஞ்சர் அப்ளிகபிள் ஆகல? ஏன் அவன் டிபெஞ்சர் எடுக்கல, எனிபடி? தெரியலையா, பாக்கலாம். டிபெஞ்சருக்கு ஆல்வேஸா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்குமா? நம்ம இங்க பார்த்தோம்ல ஒரு சிலதுக்குலாம் ஒரு சிலதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வராதுன்னு நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட்லயே ஒரு 5 கேசஸ் ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த 5 கேசஸ்க்கு நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நம்ம முதல்லயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஃபார் சர்டன் கிரைட்டீரியாஸ்ன்னு பார்த்து டிபெஞ்சர், ஸ்லம் சேல், சர்டன் டிரான்சாக்ஷன் பை நான் ரெசிடென்ட், குளோபல் டெபாசிட் ரெசிப்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வராதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால ஆவேஸா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் ஆயிடுச்சு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நம்மளால இங்க எடுக்க முடியாது, அதனால டிபெஞ்சர்ஸ் இங்க நாட் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இங்க வர ஆன்சரே தான் அங்கேயும் வரும் எப்படி போட்டாலும். லெசன்ஸ் இங்க வர ஆன்சர் ஏன்னா 10% நீங்க வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சுதா ஏன் டிபெஞ்சர் அங்க வரலன்னு? ஓகேண்ணா.
ஓகே. ஸோ அடுத்து ஆல்டர்னேட்டிவ் டூ பொறுத்த வரைக்கும் லேண்டுக்கு இந்த ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஆப்வியஸா நீங்க இந்த ஆப்ஷன் எடுத்து போட்டுப்பீங்க. அதாவது அங்க வந்து ஆன்சரை இங்க எடுத்து போட்டுப்பீங்க. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது வெறும் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும்தான். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்காம டேரக்டா மைனஸ் பண்ணுவோம். என்னென்ன மைனஸ் பண்ணுவோம்? 1 லேக் அதுல 5,000 அப்படி மைனஸ் பண்ணுங்க. 95,000 அதுக்கப்புறம் வேற என்னப்பா 10,000 இது இது வந்து 95,000 ஆன்சரு. அதுக்கப்புறம் 10,000 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அதாவது நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எடுக்காம டேரக்டா 10,000 அப்படியே மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 85,000 கிடைக்கும். அதுல 10% டாக்ஸ் 8,500. கரெக்டா? இப்போ டிபெஞ்சர் இங்க அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா டிபெஞ்சருக்கு இங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே வரல. அப்போ ஆல்வேஸ் இங்க அப்ளிகபிள் ஆகும். 1 லேக் அதுல இருந்து 2,000 எக்ஸ்பென்ஸ் அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 98,000. ஸோ 98,000 வாங்கின ரேட் எவ்வளோ 20,000. 20,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 78,000 இன்டூ 10% 7,800. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எந்த பெனிஃபிட் எது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் பெட்டர்னு சொல்லாம ஓடிட்டான்? ஸோ ஆஸ் பர் திஸ் ஆப்ஷன் பண்ணோம்னா எனக்கு இங்கேயும் 7,800 தான் வரும். அப்போ ஆப்ஷன் 2 பெட்டர். ஓகேவா? ஏன் அதை பெட்டர்னு சொல்றேன்னா எனக்கு இங்க இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இங்க 8,500 கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் 2 பெட்டர்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படின்னாலுமே அப்போ அப்ளிகபிள் ஆகிற ஏரியால 7,800 நம்ம கட்டியிருப்போம் ஃபார் டிபெஞ்சருக்கு. இங்க எப்படி லேண்டுக்கு இங்க அப்படியே டைரக்டா எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 7,800 இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்காம எடுத்திருந்தால் 7,800 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கேசஸ்ல ஆப்ஷன் 2 தான் பெட்டரா இருக்கு. என்ன காரணம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது அது கம்மியா இருக்கு. மற்ற கேசஸ்ல காமனா இருக்கு அப்படின்னும் போது கவர்மெண்ட் செக்யூரிட்டி வைஸ் அது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 2 நீங்க பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க ஆல்ரெடி அவன் மேலே சொல்லிட்டான். என்னன்னா ஹவவர் இந்த கேஸ் ஆஃப் டிரான்ஸ்பர் லிஸ்டட் டிபெஞ்சர் இருக்கு, லிஸ்டட் பாண்ட் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து என்னவா வில் பி பெட்டர் கம்பேர்ட் டு ஆப்ஷன் 1 கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் 2 பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் 1 எடுத்தா டிபெஞ்சர் அதுக்குன்னு இங்க அப்ளிகபிள் ஆகல அப்படின்றதுக்காக அதை அப்படியே டாக்ஸபிள் பண்ணாம விட்டுற மாட்டோம். எப்படி பார்த்தாலும் டாக்ஸபிள் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் 7,800 வரும். இது நாட் அப்ளிகபிள் சொன்னதுக்கு இந்த இடத்துல அந்த ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். அஸ் பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபார் டிபெஞ்சர். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர். அண்டர்ஸ்டாண்டா சார்? இந்த ரெண்டு ஆப்ஷன், ஒரு ஆப்ஷனுக்கு 10%, ஒரு ஆப்ஷன் 20%. அந்த ஆப்ஷன் எப்போ வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த எந்தெந்த அசட்டுக்கு மட்டும் வருதுன்னு அது புரிஞ்சுதா? நான் அதை சொல்லியிருந்தேன் எங்கேயோ படிக்கும் போது, இதை நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ். போயிட்டு கோத்ரூ பண்ணுங்கடா. நான் நடத்தும் போது சம் ஏதோ பார்க்கும் போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும்.